குக்கு செய்தி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க தீபிகா. இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் முனைவர் காமாட்சி நாயுடு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். விஜய் அவர்கள் திருச்சி போயிருந்தாரு. அங்க மக்கள் சந்திப்பு கூட்டத்துல ஒரு விஷயத்த பேசியிருந்தாரு. கவர்ச்சியை காட்டி ஓட்டு வாங்கிட்டேன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி ஒரு கேப் ஒண்ணு விட்டுருந்தாரு. அந்த கேப்ல எதுக்காக அந்த கேப்ன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவர் என்ன சொல்லுவாரு? நான் ஒன்னும் ஹீரோயின் கிடையாது, நான் ஒன்னும் ஹீரோயின் கிடையாது, கவர்ச்சியை காட்டி மக்களை மயக்கிறதுக்கு அப்படின்னு சொல்ல வராரா? வேற என்ன அந்த கேப்ல குறிப்பிடுறாரு? அப்படி சொல்ல வர்றாருன்னா டைரக்டா சொல்ல வேண்டியதுதானே. நீ சொன்னது தப்புமா, யாருமா இந்த கூட்டத்துல அந்த பொண்ணு இருக்கியா, அக்காவா இருக்கும், தங்கச்சியாவும் இருக்கும், 1000 பேர் இருக்கும், 2000 பேரும் பொண்டாட்டியா இருக்கும்னு சொன்னது தப்பு. அதே மாதிரி எனக்கு விஜய் தான், என் புருஷனை காட்டிலும் விஜய் தான் பிடிக்கும் சிரிச்சாலே அவளுக்கு ஒரு பதில் சொல்லி. கவர்ச்சி அரசியல் நீங்க குறிப்பிடுறீங்க, கவர்ச்சி அரசியல் குறிப்பிடுறீங்கன்னு சொல்லுங்க அவரு கேக்குறாரு. அவருக்கு நான் பதில் சொல்றேமா. இவர் சிறையில போய் நடிக்கிறாருல, பொண்ணுகளோட கட்டி பிடிச்சு அப்படியே இப்படி விளையாடுறாருல, அத பார்த்து மக்கள் ஓட்டு போட்டாங்க. அப்ப தமிழக மக்கள் அந்த அளவுக்கு முட்டாளா? அந்த அளவுக்கு முட்டாள் இல்லைன்னா 2000 பேர் நாங்க அவளுக்கு புருஷனா பொண்டாட்டியா இருக்கோம்னு சொன்னாலே அப்ப முட்டாள் தானே அதை பேசுவா. என் புருஷனை காட்டிலும் எனக்கு புருஷனை பக்கத்துல வச்சுட்டே பேசுறா. உங்களுக்கு பக்கத்துல வச்சுட்டு என் புருஷனை காட்டிலும் எனக்கு விஜய் தான் பிடிக்குங்கிறா. 9 பேரும் ஓட்டு போடலைன்னா கல் விஷத்தை வச்சு கொண்டு விடுவேன். ஒரு டைலாக் என்ன 1000 தொட்டிக்கும் பேசுவோம். அதுக்கு நீ பதில் சொல்லணும் போல. நான் என்ன சொல்றேன் அதுக்கு நீ பதில் சொல்லி இருக்கணும். நீ 2000 பொண்டாட்டின்னு அவ சொன்னப்ப அதான் கவர்ச்சி. அந்த கவர்ச்சியை பார்த்து தான் அவளுக்கு 2000 பேரும் கட்டிக்கிறீங்கிறாளுங்க. 2000 பேரும் கட்டிக்கிறீங்க. என்ன ஒரு பெண்மணின்னா ஒரு பெண்ணு ஏமா ஒரு மான சோத்துக்கு ஒரு சோறு தான்மா பதம். எல்லா சோறும் பதம் பார்க்க முடியாது, புரிஞ்சுக்கோ. எல்லா சாதத்தையும் பதம் பார்க்க முடியாது. ஒரு சாதத்தை எடுத்து தான் பார்ப்போம், பிதுக்கி பார்ப்போம் வெந்துருச்சான்னு. அது மாதிரிதான் ஒட்டிக்கிட்டு இருந்தாலும் வேகாதுங்க. ஒட்டிக்கிட்டு அதெல்லாம் எதுக்கு ஒட்டிக்கிட்டு இருக்கத, எதுக்கு தொட்டுக்கிட்டு பாக்குற? கரண்ட் இருக்கு இல்ல. எனக்கு என்னம்மா பாப்பா கேட்ட மாதிரியே திரை கவர்ச்சி ஓகே. அவரு ஒரு பெண்ணா இருந்தா கூட அந்த கவர்ச்சி இருக்கலாம்னு சொல்லலாம். இது திரை கவர்ச்சி தானே கண்ணே. திரை கவர்ச்சினா அவர் அந்த பெண்களோட அவர் நடந்துக்கிற முறை, அவர் ஒரு பெண்களுக்கு இலகிய மனசோட அந்த பெண்களை சில நேரங்கள்ல வில்லன் கடத்திட்டு போகும்போது காப்பாத்துறது, அதே மாதிரி இந்த பெண்களோட கட்டி பிடிச்சி டான்ஸ் ஆடுறது, அதுக்கப்புறம் பின்னாடி பக்கம் பார்க்காமலே துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்றது, 100 பேர் வந்தாலும் அசால்ட்டா அடிச்சு போடுறது, இந்த மாதிரி இதெல்லாம் இதுதான் திரை கவர்ச்சி. ஆமா, இதுதான் திரை கவர்ச்சி. 100 பேர்த்த ஒன்னால ஒரு 2 பேரை ஒன்னால அடிக்க முடியுமா? அவர் மாத்திரம் எப்படி 100 பேர்த்த அடிக்கிறாரு? அது திரை தானே. இப்பதான் அடிக்கிறாரு, இப்ப அதுக்கு மேல அடிக்கிறாரு. இது அதுக்கு மேல அது ரீலு. இப்ப ரியலா அடிக்கிறாரு. ரியலா யார் வயிற்றுல அடிக்கிறாரு? மக்கள் வயிற்றுல. கொடுத்தது நான் 200 யூனிட் மாசம் 200 யூனிட் இலவசம் சொல்லிவிட்டு 2 மாசத்துக்கு 500 யூனிட் கம்மியா இருக்கவங்களுக்கு தான் நான் இந்த 200 யூனிட் இலவசம்னு சொன்னா, இதை காட்டிலும் ஒரு முட்டாள்தனமான செய்தி ஏதாவது இருக்க முடியுமா? 2வது சிங்கப்பெண் திட்டத்துக்கு நான் தனிப்படை அனுப்பிப்பேன்னு சொல்லிவிட்டு, தனிப்படைனா என்ன? தமிழ்நாடு பூராத்துக்கும் இங்க இருக்க ஒரு ஆய்வாளரு, ஒரு துணை ஆய்வாளரு, 4-5 கான்ஸ்டபிள், ஒரு டிஐஜி, ஒரு எஸ்பி, ஒரு ஐஜி, இவங்க மட்டும் இருந்தா போதுமா? இது ஒரு சின்ன கிராமத்துக்கு கூட பத்தாது. ஒரு போலீஸ் ஸ்டேஷன் ஸ்ட்ரென்த் கூட இல்லை. ஐஜியா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் அவங்க என்ன இவங்களுக்கு வரக்கூடிய ரிப்போர்ட்டை தான் பார்ப்பாங்களே தவிர அவர் என்ன ரோட்ல இறங்கி இந்த பொண்ணுக்கு போறா, இவ பின்னாடி போகணும். ஒரு கேள்வி எழும்பிருக்கு. இன்னும் சிங்க பெண் படை இன்னும் லான்ச் பண்ணவே இல்லை, அதாவது இன்னும் வெளியிடவே இல்லை. யார் சொன்னா? வெளியிட போறாங்களே. முதல்ல ஐஜி தலைமையில அந்த சிங்கப்பெண் திட்டத்துக்கு அமைக்கப்பட்டிருக்கு. இன்னும் அதிகாரப்பூர்வமா அவங்க இன்னும் செயல்படதான் வந்துருச்சு இல்ல. நீங்க அப்புறம் தான் குற்றம் சாட்டணும். நீங்க நடக்கிறதுக்கு முன்னாடியே அது வேஸ்ட்னு சொல்றது. ஆமா, இப்ப இவ்வளவு பேர் செத்து போயிட்டீங்க, எவ்வளவு பேர் கற்பழிக்கப்பட்டிருக்கு. ஆட்சிக்கு இன்னைக்கு என்ன 22 நாளைக்குள்ள 22 நாளைக்குள்ள 2000க்கு அதிகமான தவறுகள் நடந்து போச்சு. 60 வருஷமா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை 15 நாட்கள் 20 நாட்கள் நான் புடுங்கிருவேன் சரைச்சிருவேன் அப்படின்னு சொல்லித்தானே நீ ஆட்சிக்கு வந்த. நான் ஆட்சிக்கு வந்துட்டேன்னா எங்கேயும் கற்பழிப்பு நடக்காது, எங்கேயும் பெண்கள் தாராளமா போகலாம் வரலாம் அப்படின்னு சொன்னது யாரு? ஆட்சியை 15 நாட்கள்ல நீங்க கால்குலேஷனே பண்ண முடியாது. 15 நாளையில பண்ண முடியாதுன்னு உனக்கு தெரியுது இல்ல?
மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்களுக்கு தெரியணும்ல. ஒவ்வொன்றா சரி செய்வோம்னு சொல்லியிருக்காரு. ஒவ்வொன்னா சரி இப்ப சொல்றாரு, அப்ப சொல்லல. தேர்தலுக்கு முன்னாடி நான் ஆட்சிக்கு வந்துட்டா உடனே எல்லாம் நான் சரியாயிடும்னாரு. சாத்தியமுள்ள விஷயங்களை பண்ணுவேன் கண்டிப்பா. என்ன சாத்தியம்? சாத்தியம்னா எது சாத்தியம்? எதுவுமே சாத்தியம் இல்ல. சாத்தியம்னா என்ன? அது திமுகவுக்கு, அது திமுகவுக்கு இல்ல, அண்ணாமா திமுகவுக்கு இல்ல, விஜய்க்கும் இல்ல. யாராலையும் எதுவும் சாத்தியப்படாது. மக்களுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் மனசுல இருக்கு. சாரங்காட்சி ஊத்துறது இதுதான் சேவையா? எது சாரங்காட்சி எல்லாருக்கும் கொடுத்து கொள்றது இதுதான் உங்க சேவையா? யாரு சாராயங்காட்சி? திமுக பண்ணதானே பண்ணிட்டு இருப்பா. இவரு ஆட்சிக்கு வந்த உடனே மது என்ன பண்ணாரு? கையெழுத்து போட்ட 717 கடை போட்டார்ல. எங்க அறிக்கை சொல்லு எந்தெந்த ஏரியால எந்தெந்த கடையை பூட்டி இருக்கோம் சொல்லு. அங்க இருந்த 4000 பேருக்கு எங்க வேலை வாய்ப்பு கொடுத்துருக்கோம்னு சொல்லு. இப்ப 100 இதான் திறந்திய. எப்படி திறந்த? ஒரே நாள்ல ஒரு கையெழுத்து போட்டு பஃப் 100 பஃப திறந்திய. எப்படி திறந்த? பஃப்னா என்ன? ஆணும் பெண்ணும் சேர்ந்து ஆடுறது குடிச்சு போட்டு போதையில. இந்த கலாச்சாரத்துக்கு அடிக்கல் போட்டது யாரு? 110 இல்ல அவர் கேட்டார். சரிதான். இந்த கலாச்சாரத்துக்கு அடி போட்டது யாரு? திமுக இல்ல. அதுக்கு முன்னாடியே பஃப் இருக்கு. ஜெயலலிதா ஆட்சி காலத்திலேயே இருந்துருச்சு. ஓ, அப்ப நீங்க பண்ணது தப்பு தானே? அப்ப நாங்க பண்ணல. நாங்க அது கண்டினியூ ஆகுது, அவ்வளவுதான். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில அந்த மது கடையில அரசுடைமை ஆக்குச்சு. அரசுடைமை ஆக்கும் போதே பார் லைசன்ஸ் எல்லாம் கொடுத்துச்சு. பார் லைசன்ஸ் கொடுக்கும் போதே பப் லைசன்ஸ். சார் அவங்க கொண்டு வந்தா என்ன? நீங்க ஆட்சியில இருந்தப்போ நாங்க புடுங்க வேண்டிய அவசியம் இல்ல. அதான் நாங்க புடுங்கல இல்ல. நாங்க புடுங்குறோம் தானே நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க. நீங்க புடுங்கறத விட்டு திரும்ப நட்டு வச்சிருக்கீங்களே. திமுக ஒண்ணா புடுங்குவாரு. நேத்து மேடையில பாத்தீங்களா? திமுகவை புடுங்கிறது இருக்கட்டும். இந்த பஃப புடுங்கறத விட்டு 100 பப்ப ஒரு கையெழுத்து போட்டிருக்கேன். அது மட்டும் இன்னொரு விஷயம் தெரியுமா உங்களுக்கு? எத்தனை மருத்துவமனைக்கு திடீர்னு 100 மருத்துவமனைக்கு கையெழுத்து போட்டிருக்காரு. 300 பிரைவேட் மருத்துவமனைகள் 300 மருத்துவமனைக்கு கையெழுத்து போட்டிருக்காரு. அப்ப இதெல்லாம் என்ன அநியாயம்? ஏற்கனவே அரசு மருத்துவமனைக்கு டாக்டர்கள் பற்றாக்குறை. இவனுக்கு பூரா தனியார்ல டாக்டர் பூரா இவன் நிறைய நம்ம 1 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்தா அவன் 2 லட்சம் ரூபாய் சம்பளம் கொடுத்து தனியார் பூரா இவங்களை டாக்டர் எடுத்துக்குவான். அப்ப அரசு மருத்துவமனையில டாக்டர் இருக்க மாட்டான். என்ன வேலை வாய்ப்பு? யாரு அங்கதான் அரசுல இருக்க பூரா இங்க வந்துருவானே. நிறைய டாக்டர்கள் ஸ்விக்கி சொமோட்டோ எல்லாம் ஓடி. யார் சொன்னா? எல்லாம் வேலை போட்டு தர மாட்டாங்கம்மா. சார் எம்பிபிஎஸ் படிச்ச டாக்டர் ஓட்டிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவன் அரசு உத்தியோகத்துக்கு வருவானா? அரசு உத்தியோகத்துக்கு வருவானா? இல்லன்றதுனாலதான் அப்படி எல்லாம் அரசு உத்தியோகத்துக்கு வருவானா? சும்மா அந்த கதையெல்லாம் விடாதீங்க. அரசு சம்பளம் ஒரு டாக்டருக்கு மிஞ்சி போனா 1,40,000 ரூபாய் ஏதோ தான் சம்பளம். புரியுதா? தனியார்கிட்ட ஒரு டாக்டர் போய் ஒரு சாதாரண எம்பிபிஎஸ் டாக்டர் அவங்க எடுக்கவே மாட்டான். தனியார்ல பிஜியாவது பண்ணிருக்கணும். ஓரளவுக்கு ஏதாச்சும் படிச்சிருக்கணும். பிஜி பண்ணிருக்கணும். ஒவ்வொரு துறையில எக்ஸ்பர்ட்டா இருக்கணும். ஆர்த்தோல இருக்கணும், இல்ல கைனகாலஜில இருக்கணும், இல்ல நியூரோலஜில இருக்கணும். இந்த மாதிரி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கணும். அப்படிப்பட்ட டாக்டர் தான் அவன் எடுப்பான். ஒவ்வொருத்தருக்கும் 5 லட்சம் ரூபாய் சம்பளம். எவ்வளோ? 5 லட்சம் ரூபாய் சம்பளம். 5 லட்சத்துக்கு வருவானா? நமக்கு 1.5 லட்சத்துக்கு வேலைக்கு வருவானா? யோசிச்சு பாரு. அப்ப உங்க ஆட்சியில இல்லவே இல்லையா? இங்க பாரு கண்ணு, திராவிட முன்னேற்ற கழகம் தான் டாக்டர்ஸ் ஏற்கனவே பற்றாக்குறை இருக்குன்னு சொல்லி நாங்க ஒரு 2500 டாக்டர் கடைசி வருஷம் போட்டீங்க. அது உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. அது ஓட்டு நீங்க இப்படியே தான்டா கதை விடுவீங்க. கடைசி வருஷம் போட்டோம். முன்னாடி அது கோர்ட்ல கேஸ் நடந்து நாசமா போனவனே கோர்ட்ல கேஸ் நடந்துச்சு. அந்த கேஸ் யாரு போட்டது? அவங்களுக்குள்ளதான் போட்டானுங்க. சம்பளம் எங்களுக்கு புதிய இது உங்களுக்கு நிர்ணயம் பண்ணும்போது அவன் என்ன பண்ணிட்டான்? எங்களுக்கு அப்ப இதே சம்பளம் எங்களுக்கு வேணும்னு பழைய டாக்டரும் கேட்டான். அவன் பழைய டாக்டர் கேஸ் போட்டுட்டான். அவனுக்கு அப்பாயின்மெண்ட் போட்ட டேட் வேற, இவனுக்கு அப்பாயின்மெண்ட் போடுற டேட் வேற. இது இன்னைக்கு விலைவாசி கூடி போச்சு. உங்களுக்கு சம்பளம் பேசிக் பே கூட கொடுக்குறோம். அன்னைக்கு பேசிக் பே கம்மினா அன்னைக்கு விலைவாசி கம்மியா இருந்துச்சு. பேசிக் பே அது ரெண்டையும் ஒன்னா மெர்ஜ் பண்ணு. இதே இதுக்கு மட்டும் இல்ல, டாக்டர்ஸ்க்கு மட்டும் இல்ல, நர்சஸ்க்கும் அதே தான் ப்ராப்ளம். டீச்சர்ஸுக்கும் டீச்சர்ஸுக்கும் அதே தான் ப்ராப்ளம். எல்லாத்துக்கும் ஒரே சேலரி. ப்ராப்ளத்தை உருவாக்குனதே திமுக உருவாக்கி தான் எல்லாரையும் போராட வச்சுட்டு போயிருச்சு. அதனாலதான் அவர் இப்ப ஆரம்பிச்சிருக்காரு. இந்த மாதிரி இந்த வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற வேலையெல்லாம் ஏங்கிட்ட வேணாம். தூய்மை பணியாளர் போராட்டம், மருத்துவர் போராட்டம், தூய்மை பணியாளர்கள்
ஒன்று மொத்தம் 12 சர்க்கிள் தான். 12 சர்க்கிள்ல 10 சர்க்கிள் நீங்க உங்க சொந்த கம்பெனி கொடுக்க போய் தான் உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சு. இந்த பாரு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, மொத்தம் 12 சர்க்கிள், 10 சர்க்கிள் அதிமுக எடப்பாடி ஆட்சி காலத்திலே கொடுத்துட்டாரு, தனியாருக்கு கொடுத்துட்டாரு. மீத 2 சர்க்கிள் தான். அந்த 2 சர்க்கிளை எங்க ஆட்சியில அதுவும் கடைசி நேரத்துல தான் இப்பதான், ஏன்னா இவங்களுடைய வேலை சிறப்பா இல்லைங்கிறதுக்காக தனியாருக்கு கொடுக்கலாம்னு முடிவு பண்ணோம். அவங்க நல்லா அதுக்கு தான் போராட்டம். அது போராட்டம் பண்றதுக்குன்னு இடங்கள் இருக்கு. ஆமா, எந்த இடத்துல போராட்டம் பண்ணணுமோ அதுக்குன்னு இடம் நிர்ணயம் பண்ணி. அதனாலதான் சென்னையில எப்படி ஓட்டு போட்டிருக்காங்க பத்தியில. சென்னையில இங்க இன்னும் பாரு கண்ணு, சென்னையில எங்களுக்கு அதை பத்தி கவலை இல்ல கண்ணு. எது நேர்மையோ எது நன்மையோ அதைத்தான் நாங்க எங்க அரசு செஞ்சுச்சு. எங்களுக்கு பாரு, எங்களுக்கு ஓட்டு போடாத பத்தி எங்களுக்கு கவலை இல்ல, நாங்க ஆட்சிக்கு வராத பத்தி கவலை இல்ல. ஆட்சிக்கு வரலைனாலும் மக்களுக்கு இவன் சொன்ன செய்திகளை நீங்க செய்யுங்கன்னு நாங்க சொல்லுவோம், புரியுதா? அந்த இடத்துலயாவது நாங்க இருக்கோம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல இன்னைக்கு எதிர்கட்சியில இருக்கிறது நாங்க தான் எதிர்கட்சியா இருக்கோம், சரியா? எதிர்கட்சியா இல்லாத போதும் நாங்க பேசத்தான் செஞ்சோம். 2 பேர் சட்டமன்றத்துல இருந்தோம், அதையும் ரிசைன் பண்ணிட்டு சட்டமன்றத்துல இல்லைனாலும் பொதுமக்கள்கிட்ட நாங்க திரும்ப சொல்லி திரும்ப முழுமையா ஆட்சிக்கு வந்தோம். அதனால எங்களுக்கு எதை பத்தியும் பயம் இல்ல கண்ணு, கவலை இல்ல. மக்களை பத்தின கவலை மட்டும்தான் பெருங்கவலை. நல்ல கவலை தான். இப்ப திருச்சியில கூட பாத்தீங்கன்னா நேத்து அந்த கூட்டம் நடக்கிறதுக்கு ஒரு 5 நாளுக்கு முன்னாடியே அங்க எவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் நடந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? நீங்க எப்படி பண்ணீங்களோ அதே தான் இப்ப இந்த அரசு பண்ணிக்கிட்டு இருக்கு. என்ன பண்ணுது? ஒரு ரோடே பிளாக் பண்ணிட்டு ஒரு ஊர் மக்களே அந்த போக முடியாம நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படியா? ஆமா, நீ பாக்கல, செய்தி பாக்கல, அழுகுறாங்க எல்லாருமே. ஏங்க ஒரு முதல்வர் வராருன்னா ஒரு எளிமையா வந்துட்டு போயிடலாம்ல. இவர் பாருங்க எவ்வளவு பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லிட்டாங்க. அவர் ஒரு கோடி சம்பளத்தை விட்டுட்டு நடிக்க அரசுக்கு மக்களுக்காக வந்திருக்காரு. மாசம் 200 கோடி கிடைக்குமா? மிஞ்சி போனா 3 மாசத்துல ஷூட்டிங்ல 200 கோடி கிடைச்சிரும். இப்ப இவர் 3 மாசத்துல அவருக்கு 200 கோடி கிடைக்குமா? அப்படிப்பட்ட ஒரு நடிகர் வந்திருக்காருன்னா அவரை நீங்க தங்க தாம்பாள தட்டுல வச்சுல தாங்கணும். அதை விட்டு நீங்க ரோட்ல நடக்க விடுவீங்களா? பாவத்தை. நீங்க நடந்தே வந்தீங்களா? நாங்க நடந்துதான் வந்தோம். ஆமா, பார்த்தோம். நாங்க நடந்தோம். நல்லா பார்த்தேன். எவ்வளவு நேரம் மக்கள் பிரதமருக்கு கான்வா குறைச்சிட்டாரு. மற்றவன்லாம் எலக்ட்ரிக் ட்ரெயின்ல போய் வர்றான், ஒன்றிய மந்திரிகளை. ஆனா இதுக்கு எத்தனை கான்வா, நேற்று எத்தனை வண்டி போச்சு பாத்தீங்களா? 6 வண்டி போச்சு. 6 வண்டி போச்சு. இப்ப பாருங்க, திமுக தாவேக்கா இவங்கெல்லாம் தாண்டி ஒரு புதுசா ஒருத்தர் களத்துக்கு வராரு, பாத்துக்கோங்க. 2 பேரையுமே முடிச்சுட்டு அவர் வர போறாரு. ஐயா, அவர் ஏற்கனவே இங்க புடுங்கினாரு. பாரதிய ஜனதா கட்சியில நிறைய கலைகள் இருந்துச்சு, அந்த கலையெல்லாம் புடுங்கினாரு. ஆனா புடுங்கின கலையெல்லாம் என்னாச்சு? ஒண்ணுமில்லாம போச்சு இல்ல. இப்ப மறுபடியும் தனியா நான் புடுங்க வர்றேன், பாரதிய ஜனதா கட்சி வேண்டாம். இப்ப ஏதோ இன்னைக்கு டெல்லி போறாரு போல இருக்கு. டெல்லியில போய் ஒப்புதல் வாங்கிட்டோ இல்ல தேர்தல் கமிஷன்ல ஏதாவது இந்த இவருடைய பேரை அதுல பதிவு பண்றதுக்கு போறாரா என்னன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது ரஜினிகாந்த் இருக்கும்போது பதிவு பண்ணப்பட்டது அந்த கட்சி. அப்படி பேரை மாத்துறாங்களா? பேரை மாத்தல, ஆளை மாத்துறாங்க. அவ்வளவுதான். சோ ஆகையினால இதுலதான் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்களுக்கே ஒரு மனநிலை எப்படி வந்திருக்குன்னா, இனிமே ஏடிஎம்கே டிஎம்கே கிடையாது. மேபி அதாவது விஜய் அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் போட்டி உண்டாகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குன்னு சொல்றாங்க. வாய் மூர்த்தமா பழிக்கட்டும். அண்ணாமலை ஏற்கனவே ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே 2200 கோடி ஊழல்னு சொல்லி ஏற்கனவே இடி இன்ஸ்பெக்ஷன் பண்ணி, அமலாக்கத்துறையெல்லாம் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி அந்த ஃபைல் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டாங்க. என்னன்னா அது என் மச்சனின் சொத்து, என் பொண்டாட்டி சொத்துன்னு இவன் கதை விட்டுக்கிட்டு இருந்தான். அவரு லோன் வாங்கினதா சொன்னாரு. லோனு ஆடு குட்டி பண்ண வச்சிருக்காருங்க. ஏமா 2000 கோடி எவன் லோன் தர்றான்? நீ தருவியா? எனக்கு ஒண்ணு வேண்டாமா, ஒரு 10,000 ரூபா லோன் கொடுமா. 10,000 கொடு லோனு. குடுப்பியா? அறிவாலயத்துல வாங்கிக்கோங்க. அறிவாலயத்துல என்ன தப்பி லோன் வாங்குறது? அங்க வாங்கிக்கலாம். ஆட்டுக்குட்டி வளர்த்தவர் கஷ்டப்பட்டு வந்திருக்காரு. அது உண்மைதான். எங்களை பொறுத்த மட்டிலும் அறிவாலயத்தை பொறுத்த மட்டிலும் ஒன் வே டிராபிக் தான். நாங்க 2 வே கிடையாது. கொடுக்காத வாங்க பையன் இருக்கு. அண்ணாமலை வந்தா நம்மள முடிச்சிருவாங்க. 1000 அண்ணாமலையை பார்த்து தான் நாங்க ஆட்சி. எனக்கு தெரியும், நீங்க ஏற்கனவே பிஜேபியில இருந்திருக்கீங்க. பிஜேபியில இருந்தவன் 1000 அண்ணாமலையை பார்த்தவன் தான். அந்த அண்ணாமலை மட்டும் இல்ல, அண்ணாமலையாவது அறிவாளி கொஞ்சம்.
கொஞ்சம் அறிவாளி. ஆனா இப்ப ஆண்டுகிட்டு இருக்காரு, அவருக்கு என்ன இருக்கு சொல்லுங்க. இப்ப முதல்வர் அவர்களுக்கு அறிவில்லைன்னு சொல்றீங்களா? நான் அப்படி சொல்லல, இப்ப டைரக்டா அப்படி சொல்லல. டைரக்டா நீ தான் எடுத்துக்கணும். நான் அப்படிதான் பேசுவோம், பூசுன மாதிரி தான் பேசுவோம். என்ன சொல்ற, ஏதாவது இருக்கா? இருக்கு. என்ன இருக்கு? அறிவு இருக்கா? ஆப் இருக்குமா? விஜய் சொல்லிட்டாருமா நேத்து, ஆப் இருக்குன்ட்டாரு. யாருக்கு வைப்போம் யாருக்கு எடுப்போங்கிறத பாப்போம். சரி, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்க 100 யூனிட் வந்து அதாவது 200 யூனிட் இலவசத்தை பத்தி பேசுறீங்க இல்லையா? சோ அவர் என்ன சொல்லுவாருன்னா, முதல்ல 100 யூனிட் இலவசமே ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்துல கொண்டு வந்தது. இப்போ நாங்க 200 யூனிட் வந்து கொடுக்குறோம். இதுக்கு இடையில திமுகவுக்கு இது பேச வந்து தகுதியே இல்லைன்ற மாதிரி ஒரு பாணியில சொல்லியிருக்கிறாரு. அவரே தகுதி இல்லாத ஆள் தானம்மா. தகுதி இல்லாத ஆளு தகுதி இல்லாம தானே பேசுவாரு. நீங்க வந்து மின்சாரத்தை நாங்க எங்க திரும்ப அவர் அட்லீஸ்ட் வந்து ஒரு 200 யூனிட் அறிவிச்சிருக்காரு. நாங்க வந்து தேர்தல் அறிக்கையில முந்தைய அரசு கொண்டு வந்த 100 யூனிட் இலவசம் தொடரும் அப்படின்னு தான் சொல்லியிருக்கமே தவிர நாங்க தான் 100 யூனிட் கொண்டு வந்தோம் சொல்லல. புரிஞ்சுக்கோ. சும்மா இந்த மாதிரி கதை விடுற வேலையெல்லாம் அத அந்த ஆளு கதை விடுவாரு, திரைப்படத்துல நடிப்பாரு, எல்லாம் பண்ணுவாரு அப்படின்னு சொல்ல வரல. அட்லீஸ்ட் நீங்க மக்களுக்கு எதுவுமே மின்சாரத்தை ஒண்ணுமே கொண்டு வரல, ஒண்ணுமே பண்ணல. நான் வந்து 200 யூனிட்டாவது வந்து இலவசம் கொடுத்திருக்கேன். நாங்க எதுவுமே பண்ணாம தான் இன்னைக்கு கண்ணை மூடிட்டு அது யானை எவனோ தொட்டு பார்த்து இது உலக்க மாதிரி இருக்குது, இது மாடு மாதிரி இருக்குன்னு சொன்ன கதையெல்லாம் இங்க சொல்லாத. கண்ணை முழிச்சு பாரு, இது யானையா இல்ல இது கல்லா அப்படிங்கறத முடிச்சு பாத்தீங்கன்னா 10 லட்சம் கோடி கடன் இருக்கு. 10 லட்சம் கோடி இல்லப்பா, 10 லட்சங்க. 10 லட்சம் கோடி இருக்கு. வட்டி எத்தனை லட்சம் கோடி கட்டி இருக்கோம். எங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மட்டும்தான் கட்டுவீங்க. நான் வந்து முதல்ல கட்ட மாட்டேன் அப்படின்னு எந்த திட்டத்தை கொண்டு வந்தப்பா. நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. இன்றைக்கு தமிழகம் வந்து ஜிடிபியில 13.16 சில்லற 13ல இருந்து இப்ப மறுபடியும் 3 ஏறி 16 சில்லறையில நாங்க வச்சிருக்கோம். இந்த ஜிடிபியை குறையாம பாத்துக்கிட்டாருன்னு வச்சுக்கோ, உண்மையிலே பாராட்டுவோம். உயர்ந்தனால தமிழகம் ஒரு மாநிலம் வந்து வளர்ச்சி அடையும் கிடையாது. கடன் இல்லாத ஒரு மாநிலம் தான் வளர்ச்சி அடைந்த ஒரு மாநிலம். நீயும் பேசுற, அவங்களும் பேசுறாங்க. அவங்க பேசுறதான் அவர் என்ன சொல்றாரு, கடன் எதுக்கு? புது வீடு கட்டிட்டு தனமா பேசணும். கடன் எதுக்கு? இருமா, வருவாய் ஈட்டு நொட்டுவ வருவாய வருவாய். கடன் எதுக்கு வாங்குறோம் புரிஞ்சுக்கோ. முதலீடு பண்றதுக்கு. கடன் எதுக்கு வாங்குறோம்? முதலீடு பண்றதுக்கு. முதலீடு பண்ணாதான் வருவாய் வரும். முதலீடு பண்ணா வருவாய் அடைக்கணும், இருப்பும் வைக்கணும். சரி, இப்ப இந்தமா இப்ப நான் சொல்றேன்ல, உனக்கு நிர்வாக திறமை இருக்குல்ல, எங்களுக்கு இல்ல. நீ வந்து கடன் வாங்காம நீங்க ஒரு வருஷம் ஆட்சி பண்ணிட்டீங்கன்னா நான் வந்து இந்த ஊடகங்கள்ல பேசுறதே விட்டுட்டு போயிடுறேன். அத முதல்ல சரி பண்றதுக்கு டைம் கொடுக்கணும். அதெல்லாம் சரி பண்றதுக்கு அதை புடுங்கணும். அரசியல்ல எல்லாம் தான் இருக்கும். நாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி வச்சுட்டோம். நீ ஒன்னும் புதுசா பண்ண வேண்டியது இல்ல. இந்த பக்கத்துல போகுது மெட்ரோ ட்ரெயின், இது கொண்டு நாங்க பண்ணதுதான். ஒன்றிய அரசு என்ன போகல, போகும். இப்ப அண்டர் கிரவுண்ட்ல வேலை நடந்துருச்சு. உள்ள காங்கிரீட் வடபழனி வந்துருச்சு. எங்க வந்துருச்சு? மத்திய அரசு பங்கும் இருக்கு. மத்திய அரசு 35 பைசா கொடுக்குது, நாங்க 65 பைசா கொடுக்குறோம். அறிவு கட்டணமாவே பேசுறீங்க. இந்த ஏழை எளிய மக்களுக்கு வீடு கட்டிக்கிற திட்டம் இருக்கு பத்தியா, அந்த திட்டத்துக்குமே வந்து 35 பைசா தான் தமிழ்நாடு இந்திய அரசு கொடுக்குது. மீதம் 65 பைசா தமிழ்நாடு அரசு தான் 32 பைசா தான் இந்திய அரசு கொடுக்குது. 68 பைசா வந்து தமிழ்நாடு அரசு கொடுக்குது. சோ ஆகையினால இதெல்லாம் வந்து பூதுப்படியா நீங்க பேசாதீங்க. இது உண்மைக்கு புறம்பான செய்திகள். எல்லாமே உண்மையை பேசுங்க, உண்மையை செய்யுங்க. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அதுக்கு கமிஷனை வந்துச்சு, அது வந்துச்சு, அதுல நான் உள்ள போக விரும்பல. ஆனா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இந்த நாட்டுல எங்க பார்த்தாலும் நல்ல தேவையான அளவுக்கான கட்டடங்கள் முல்லா வாடகை வீட்டுல மட்டுமே கட்டல, அதிமுகவும் சேர்ந்து கட்டி. அதுதான் திராவிட கட்சிகள் நாங்க இப்ப பண்ணிருக்கோம். முன்னாடி அவங்க பண்ணாங்க, அவங்களுக்கு பின்னாடி சொன்னார்ல தீய கட்சி தீர்ந்து போன கட்சி, 2 கட்சியுமே இவருதான் விளக்கு வச்சு பார்த்தாரு. மூலையில உட்காந்துட்டு எதை பேசுனீங்க, நான் குதிரை பேரை பேசுறேன்னு என்ன சும்மா சொல்லிவிட்டு 2 பேரை உட்காந்து எதை பேசிருக்கீங்கன்னு சொன்னாரா? ஆமா, அவர் சொல்றதெல்லாம் உண்மைனாக்கா அப்ப நாங்க பேசுறதெல்லாம் உண்மை இல்லையா? அவர் நடிக்கிறதுனால அவரு நடிக்கிறாரு. அந்த நடிப்பை பார்த்த உடனே மயங்கிடுறீங்க. அது மயங்கிறதுக்கு திரைப்படத்துலதான்ப்பா மடி அதெல்லாம் மயங்கிற. உங்களை ஒரு ஆள் சொல்றாரு, ஒரு எம்எல்ஏ சொல்றாரு,
திமுக வந்து தன்னோட பதவி ஆசைக்காக எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் ஆக்குவேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்றாரு. இதெல்லாம் என்னங்க எவனோ போய் பேசுறான். நாங்க எக்காலத்திலயும் நாங்க வந்து நானே பேசுனது நான் தான், இந்த பரப்புரையை கிளப்பி விட்டதே நான் தான், இடிச்சுக்கிட்டு சாகட்டும். நீங்க வந்து வெளியே பேசுனது அதெல்லாம் உண்மையாவது கத்திரிக்காவது நான் தான் சொல்றேனே. சொல்லுங்க எனக்கு வந்து தகவல் வந்துச்சு நான் சொல்றேன். அதெல்லாம் அப்படி சொல்லல, தகவல் வந்துச்சுன்னு சொல்லல. விஜய் வந்து 108 தொகுதியில் ஜெயிச்சிட்டாருன்ன உடனே இவர் 108 தொகுதி தான் பெருசுன்னு சொன்னாக்க இவர் ஆட்சி அமைக்க விடாம இருக்கணும் அப்படின்னா திமுகவும் அதிமுகவும் ஒண்ணு சேர்ந்து அவங்க கூட்டணி ஆட்சி அமைச்சுட்டா இவர் என்ன புடுங்குவாரான்னு கேட்டேன். புரிஞ்சுக்கோ, நான் சொன்ன வித்தட. ஆமா, அமைப்பாங்க. அப்படி இப்படி ஒரு நிலைமை வந்தா அப்படி விஜய் நீங்க தான் சொன்னீங்களா? அவர் என்ன பேசுறாரு, முதல்வர் என்ன சொன்னாரு, இந்த பாயிண்ட சொல்றாருங்க. நீங்க 2 பேரும் சேர்ந்து மூலையில இந்த பேரை பேசி ஒரு முடிவு பண்ணிருக்கீங்க. அப்படி எல்லாம் மூலையிலையும் பேசல, முக்காடும் போடல. இங்க பாரு, நாங்க இந்த நிமிஷம் நினைச்சா கூட எங்களால இப்ப ஆட்சி அமைக்க முடியும். புரிஞ்சுக்கோங்க, சும்மா இந்த விளையாட்டுத்தனம் எல்லாம் இல்ல. ஏன்னா அவர் எடப்பாடி முதலமைச்சரா வந்தான்னா, இவரு முதலமைச்சரா வந்தாங்க அன்னைக்கு கூட ஒரு பத்திரிகையில போடுறான், இவர் வந்து திரும்ப வந்து மறுபடியும் திருச்சியிலயோ அல்லது இந்த 4 தொகுதியில தான் ஒரு தொகுதியில நின்று ஜெயிச்சு வந்தாருன்னா யாரு? திருமாவளவன். அவருக்கு துணை முதலமைச்சர் கொடுப்பாங்க. அது கண்ணு, இதெல்லாம் ஜோசியம் சொல்றதுக்கெல்லாம் நம்ம பதில். நீங்க தான் முதலமைச்சரே அவர் கொடுக்கதா இருந்தீங்களே. நாங்க முதலமைச்சரும் கொடுக்கறோம்னு சொல்லல, முக்கிய மந்திரி கொடுக்கறோம்னு சொல்லல. சார், இன்னொரு விஷயம்னா விஜய் அவர்கள் வந்து சொன்னாரு, அதாவது உங்களை பத்தி அவதூறு பேசுறவங்க எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி மக்களே என்கிட்ட வந்து டைரக்டா பேசிட்டாங்க, நீங்க எப்படி நிர்வாகம் பண்றதுன்னு பாருங்க அப்படின்னு சொன்னதா சொல்றாங்க. அப்போ நீங்க விஜய் அவர்களை பத்தி என்னதான் அவதூறு பேசினாலும் மக்கள் வந்து நாங்க கண்டுக்க மாட்டோம் அப்படின்றத சொல்ல வராரா? அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா, என்ன சொல்றாருன்னா திமுக சொல்றது பொய் தான், நம்பாதீங்கன்னு அவர் சொல்லிட்டாரு. அப்ப மக்கள் நம்ப மாட்டாரு. ஆமா, மக்கள் இவரு சொன்ன அப்படி மக்கள் நம்பாம இருந்தா 234 தொகுதியும் இல்ல இவரு ஜெயிச்சிருக்கணும். அறிவு கட்டவனுங்களா என்ன பேசுறீங்க? மானம் கட்ட மசுங்களா? முதல் தடவை என்ன, 2வது தடவை என்ன? இதுல என்ன இருமா? முதல் தடவை என்ன, 2வது தடவை என்ன? இருமா ஆதவ அர்ஜுன் இது எத்தனை கோடி செலவு பண்ணாரு? கிட்டத்தட்ட 5000 கோடி 6000 கோடி செலவு பண்ணிருக்காரு. 10,000 கோடி செலவு பண்ணது கணக்கு இல்ல. இவரு செலவு பண்ணது ஊரத்தை வச்சு ஒவ்வொரு தொகுதிகளும் 10 பேரை நியமிச்சு 10 கேமராவை கொடுத்து கையிலையும் பணத்தை கொடுத்து ஒவ்வொருத்தையும் பணத்தை கொடுத்து 2021 பண்ண அந்த பெண் டீம் பண்ண திமுகவுக்கு பண்ண அதே தாங்க அவங்க பண்றாங்க. என்ன பண்ணி போட்ட விதை ஃபுல்லா நீங்க தாங்க லேசா பண்ணணும். இவர் வந்து இப்படி பண்றாரு, நாங்க இப்படி பண்ணோம். வந்து கட்சி ஆரம்பிச்சு 20 வருஷம் கழிச்சுதான் ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனா முதல் தேர்தலில் இவ்வளவு தூரம் வந்தது வந்து பெரிய விஷயம். ஏத்துக்க முடியலமா? நீ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. அன்னைக்கு வந்து எல்லா மக்கள் வந்து நியாயம் அநியாயம் சிந்திச்சாங்க. இப்ப ஒன்னும் திரை கவர்ச்சியை பார்த்து ஓட்டு போடுறாங்க. திரை கவர்ச்சிக்கும் நேர்மைக்கும் சம்பந்தம் இல்ல. அதே மாதிரி எம்ஜிஆருக்கு எம்ஜிஆருக்கு திரை கவர்ச்சியை வச்சுதான் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்தாரு. ஜெயலலிதா திரை கவர்ச்சியை வச்சுதான் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்துச்சு. புரிஞ்சுக்கோங்க. இப்ப அதே வரிசையில இப்ப உதயநிதி வந்து திரை கவர்ச்சி இல்ல. அவரே ஒரு 4-5 படத்துல நடிச்சாங்க. மறுபடியும் நடிச்சா நடிக்கட்டும். பாருமா, அவரு நடிச்சா நடிக்கட்டும், அவரு நடிகரோட கூத்தாட்டம் போடட்டும். இதுல என்ன இருக்கு? அதாவது கல்யாண வயசுல பையன் இருக்கான், அவன் போய் ஹீரோவை நடிக்கிறான், இவன் ஹீரோவா நடிக்கிறான், இவனுக்கு பையன் இருக்கான், பொண்ணு கல்யாண வயசுல இருக்கு. இத மக்கள் பைத்தியக்காரத்தனமா நாங்க 1000 பொண்டாட்டி இருக்கோம், 2000 பொண்டாட்டி இருக்கோம், எனக்கு புருஷன் பிடிக்காது, விஜய் தான் பிடிக்கும், நான் கூட குடும்பம் நடத்து, உன் யாரு வேணாம்னா நாங்க என்னமோ கையை பிடிச்சு கட்டி போட்ட மாதிரி பேசுறேன். கழுத இந்த பொட்ட கழுதியினாலதான் இந்த தடவை இந்த ஆட்சி அமைஞ்சதுக்கு காரணமே இந்த பொட்டச்சி தான். ஊரா அயோக்கிய போகுது. 2029 மறுபடியும் எம்பி எலெக்ஷன்ல மண்ணை கவ போறீங்க. பேசாதீங்க. இங்க பார்க்கண்ணு, நாங்க ஜெயிக்கணுங்கிறது எங்களுக்கு திருடணும் இல்ல, ஜெயிக்கணுங்கிறது எங்களுடைய உறுதியான சொல் அல்ல. மக்கள் என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்களோ மனசார ஏத்துக்கு. மக்களின் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு பேரறிஞர் அண்ணா தேத்திக்கிற வேண்டியதுதான். வேற என்ன பண்ண முடியுமா? நாங்க இப்ப என்ன எம்பி எலெக்ஷன்ல நாங்க ஜெயிச்ச உடனே இந்த இந்திய தேசத்தை போய் ஆள போறோமா? இப்ப எங்க கையில எத்தனை எம்பி இருக்காங்க? நாங்க என்ன இந்தியா போய் ஆண்டுட்டோமா?
அதல்ல, புரியுதா? மக்களுடைய கவர்ச்சிக்கு மயங்குற மக்கள் இருக்கிற தொட்டிக்கு இது நடக்கும். இந்த கவர்ச்சி எல்லாம் ஒரு குறிப்பிட்ட நாட்கள் நீங்க தான். கவர்ச்சின்னு சொல்றீங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுவே திமுக வந்து ஒரு கூட்டம் போட்டுச்சுன்னா, அதாவது அந்த வழி ஃபுல்லா வாழை மரம் அந்த பழங்களால அலங்காரம் எல்லாம் பண்ணிருப்பாங்க. அந்த கூட்டம் முடியுதோ இல்லையோ அப்பயே வந்து உடனே பிச்சுட்டு போயிருவாங்க. கூட்டம் நடந்து முடிஞ்சு பல மணி நேரமாவும் அந்த பொருட்கள்லாம் அங்கேயே தான் இருக்கு. எவ்வளவு ஒரு ஒழுங்கான போலாமா? அதான் உண்மை. இங்க பாரு, அந்த விஷயத்த நீ என்கிட்ட பேசாத. அதுக்கு வந்து என் மாப்பிள்ள தான். அவர் மாநாடு போட்டாலோ அல்ல கட்சி கூட்டம் போட்டாலோ கீழே கிடக்கிற பேப்பர்ல இருந்து சேரை முதற்கொண்டு அடுக்கி வச்சுட்டு தான் போவாங்க. எங்க நாம் தமிழரா? நாம் தமிழர் கட்சியில சேரெல்லாம் அடுக்கி வச்சுட்டு பேப்பர் இருந்தா கூட எடுத்து கொண்டு போய் டஸ்ட்பின்ல போட்டுட்டு தான் போவாங்க. அது ஒண்ணுதான் ஒழுக்கமா நடக்கும். மற்றதெல்லாம் அவன் வந்து பறக்க வந்திருப்பான், பொண்டாட்டியை விட்டு வந்திருப்பான், பிள்ளைய விட்டு வந்திருப்பாங்க, ஓடுற நேரத்துல பார்ப்பாங்க. இவரு அப்படி கிடையாது. நம்ம மாப்பிள்ள அவர் எல்லாத்துக்கும் ஊத்துட்டு தான்டா வரணும், பட்னியோட தான்டா வரணும் அப்படின்னு அவர் சொல்லிவிடுவாரு. நான் ஒன்றும் உனக்கு சோறும் போட மாட்டேன், காசும் தர மாட்டேன்னு சொல்லிவிடுவாரு. ஆகையினால அதோட உங்க கட்சி தான் நம்பர் 1. அதுக்கப்புறம் எல்லா கட்சியும் அப்படித்தான். அதுல என்ன இப்போ தமிழக வெற்றி கழகமும் ஒழுங்கான முறையில தமிழக வெற்றி கழகத்தை நீ அங்க வாழை மரத்தை நட்டு பாரு பழத்தோட. சார் அதான் திருச்சியில ஒரு பழம் கூட பிக்கிறாங்க. பழம் கூட பிக்கல. வந்தவங்க எல்லாருமே போலீஸ்காரனை போட்டு பிச்சு புடுவேன்னு சொல்லி இது பண்ணும்போது எவன் போய் பிப்பேன்? அப்படியெல்லாம் நாங்க போலீஸ்காரன் வாழை மரமாச்சு இருக்குமா? அங்க வாழை மரமே இருக்காது. நாங்க போலீஸ்காரன் எல்லாம் வந்து மக்களுக்கு அதை வச்சா கூட்டம் முடிஞ்சா மக்கள் எடுத்துட்டு போட்டு நல்ல எண்ணம் தான். வாழைப்பழத்துக்காகவும் பழங்களுக்காகவும் இருமா அந்த பழம் அந்த என்ன பண்ண போற வாழைக்காயும் வாழைப்பழமும் நாங்க மாநாடு போட்டுட்டோம், முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் எடுத்து நாங்க கொண்டு போய் மார்க்கெட்ல கொண்டு போய் அதை விற்க போறோம். இருமா கத்தி எடுத்துட்டு தான் வருவான், கட் பண்ணி எடுத்துட்டு தான் போவான். அதுல என்ன உங்களுக்கு வலிக்குது? எடுத்துட்டு வரும்போது அசம்பாவிதம் நடக்குது. முதல் மாநாட்டுல 5 பேர் செத்தான், கரூர்ல 41 பேர் செத்தான். யாரு கூட்டத்துல செத்தான்? திமுக கூட்டத்துல செத்தானா இல்ல தாவேகா கூட்டத்துல செத்தான்? என்ன அறிவு நம்ம பேசுற? உங்களுக்கு தான் அறிவு இருக்கா? எத்தனை பேர் இந்த கூட்டங்கள்ல பூரா எங்க சாவு இல்லன்னு சொல்லு பாப்போம். அதுக்கு நீங்க தான் காரணம்னு சொல்லி உங்களை தோக்கடிச்சு மூலையில உட்கார. ஆமா, நாங்க தான் காரணம். ஆமையா, நாங்க தான் காரணம். எவன் பொண்டாட்டி எவனோட போனாலும் திமுக தான் காரணம். அந்த கூட்டி கொடுக்குற வேலையை நாங்க தான் பாக்குறோம். மானம் கட்ட பயிலுவலா, திருட்டு பயிலுவலா, பயந்துட்டு ஓடிதான் கோயம்புத்தூர். ஆமா, இங்க கரூர் தோத்து போயிரும் சொல்லிட்டு அங்கே ஓடினாரு. யாரா உங்களுக்கு தெரியாது? உங்களுக்கு உங்க சொந்தக்காரர் தான். எங்க சொந்தக்காரர்? அதுக்கு அங்க போறாரு. செந்தில் பாலாஜி எங்க போனாரு? செந்தில் பாலாஜி வந்து த்ரூஅவுட் அவர் வந்து அந்த மேற்கு மண்டலத்துக்கு பொறுப்பாளர். அவர் எந்த தொகுதியில வேணாலும் நிப்பாரு. அது அவருடையது. ஒரே தொகுதியில அது பல வருஷமா அதை நீ சொல்றதுக்காக எந்த தொகுதி அவர் வந்து எந்த தொகுதி வேணுமோ அந்த தொகுதியில அவர் நிப்பாரு. அவர் பரப்புரை பண்ணி வச்சிருக்காரு. புரிஞ்சுக்கோங்க. இங்க பாருமா, வெற்றி தோல்விங்கிறது வந்து வீரனுக்கு அழகு. இப்ப அவர் வெற்றி பெற்று இப்ப முழுசா வெற்றி பெற்றிருந்தாருன்னா பாராட்டலாம். அவர் முழுமையான வெற்றி கிடையாது. இவருக்கு எதிரான போட்ட வாக்கு 3ல் 1 பங்கு தான் இவருக்கு ஓட்டு வந்திருக்கு. 3 பங்கு ஓட்டு எதிர்கட்சியில தான் வாங்கியிருக்கு. ஆகையினால இவர் வந்து கொக்கரிக்கிறதுல எதுவுமே இல்ல. 108 தொகுதிகள்ல காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் இவங்க எல்லாம் ஆதரவு கொடுத்து ஆட்சி அமைச்சார். 2வது குதிரை பேரம் பேசி சோபாவை அனுப்பிச்சு விட்டு வாக்கெடுப்புல நீ ஜெயிச்ச. அதுக்கப்புறம் வாக்கெடுப்புல ஜெயிச்ச உடனே என்ன பண்ண? நம்ப முடியாது, என்னைக்குனாலும் கவிச்சிருவாங்கன்னு இப்ப 4-5 பேரை அவங்க கட்சியில இருந்து இங்க உருவி கொண்டுட்டு வந்து சேர்த்து அவங்கள எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ண சொல்லி இப்ப 5 தொகுதியில தேர்தல் வரப்போகுது. 5 தொகுதியா 10 தொகுதியா? ஆகையினால இதெல்லாம் வந்து திமுக இந்த மாதிரி எல்லாம் பண்ணாங்க. திமுக யாரையும் வந்து அவங்களா வந்தா தான் நாங்க சேர்த்துப்பே தவிர நாங்களா யாரையும் இழுக்க மாட்டோம். எங்க அப்படின்னா நாங்க இழுத்துறதா இருந்தா போன தேர்தல்லே நாங்க ஆட்சி அமைச்சிருப்போம். புரியுதா? போன தேர்தல்னா இந்த 21 முன்னாடி உள்ள தேர்தலே எங்களுக்கு தேவை வந்து அப்போ 18 எம்எல்ஏ தான். அந்த 18 எம்எல்ஏவும் விலை கொடுத்து வாங்கியிருக்க முடியாதா? நானே வாங்கி தரேன் தான் யாரும் வரலன்னு முதல்வர்கிட்ட சொன்னதுக்கு தேர்தலில் ஜெயிச்சு தான் நம்ம ஆட்சி அமைக்கணுமே தவிர குறுக்கு வழியில ஆட்சி அமைக்க கூடாதுன்னு இதே ஐயா ஸ்டாலின் ஐயா தான் ரொம்ப நேர்மையான
ஆகையினால நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை. திரு ஜோசப் விஜய் அவர்கள் நல்ல ஆட்சி கொடுக்கணும்னு தான் நாங்க மனசார விரும்புறோம். நல்ல ஆட்சி கொடுக்கணுங்கிற நம்பிக்கை இருக்கு. பார்ப்போம், காலம் கடந்து இல்லை, பார்ப்போம். சிங்கப்பொன் திட்டத்தை கொடுக்கட்டும், இந்த 8-6 சிலிண்டரை கொடுக்கட்டும், தமிழ்நாடு முழுவதும் பஸ் போக்குவரத்து பெண்களுக்கு மகளிருக்கு ஒதுக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த இந்த இதுகளையும் கரெக்ட் பண்ணட்டும், மின்சாரம் எல்லா வீட்டுக்கும் தயவு செஞ்சு கொடுங்க. நீங்க என்ன அதுவும் இந்த நாம்ஸ் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க, 500 யூனிட்டுங்கிறது இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணாமல் எல்லாத்துக்கும் பண்ணுங்க. நீங்கள் என்னென்ன மேடைகளில் பேசுனீங்க இதெல்லாம் வச்சுட்டு நான் இதை பண்ணுவோம் அதை பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம் இப்படி பண்ணுவோன்னு கையை நீட்டி வருஷத்தில் இப்படின்னு பேசுனீங்கல்ல, அதெல்லாம் செய்யுங்க ஐயா. இதெல்லாம் செஞ்சால் நாங்கள் கையெடுத்து கும்பிடுவோம். உங்களோட நேரத்தை ஒதுக்கி பல்வேறு கேள்விக்கு விளக்கம் அளிச்சிருக்கீங்க, அதற்கு நன்றி.